Hello all. In this lecture நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா taxation for amalgamation and demerger. அமால்கமேஷன்லேயும் demerger ரெண்டு சமயங்கள்லேயும் நம்ம எப்படி டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அமால்கமேஷன் பார்க்கலாம். அமால்கமேஷன்னா வாட் டு சே, ஒன் ஆர் டூ கம்பெனி. இப்போ சாயின் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஷீர்டி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி செகண்ட் கம்பெனியோட merge ஆகிறது வந்து அது ஃபஸ்ட் பாயிண்ட். இது இந்த கம்பெனி, இந்த சாயிங்கிற கம்பெனி ஷீடி லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனியோட merge ஆகுது. ஓகே, இது வந்து இங்கே சேர்ற கம்பெனி வந்து அமால்கமேட்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். இதே சேர்ந்த அப்புறம் எந்த கம்பெனியோடு சேருதோ அந்த கம்பெனி வந்து அமால்கமேட்டட் கம்பெனின்னு சொல்கிறோம். ஓகே, அதான் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட சேர்றதும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இன்னொரு டைப் எப்படின்னா, ரெண்டு கம்பெனி, இப்போ வோடாஃபோன் ஐடியா ரெண்டு இருந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து விஐன்னு மாறுச்சு. இதுவும் என்ன, ரெண்டும் சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதும் ரெண்டுமே வந்து அமால்கமேஷன்னு சொல்லுவோம். எந்த அமால்கமேஷனுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸை அது அமால்கமேட்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். அமால்கமேஷன் பண்ணி முடிச்சப்புறம் இருக்கிற கம்பெனிஸை அமால்கமேட்டட் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஓகே, தான் ஒன் கம்பெனி joining with other company, or two or more companies joining and forming a new company. இது ரெண்டுமே வந்து அமால்கமேஷன் சொல்லுவோம். அமால்கமேஷனில் வாட் டு சே, அமால்கமேட்டிங் இது வந்து நம்ம ஆஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 47 இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு டாக்ஸேஷன் வராது. ஓகே, டாக்ஸேஷன் வராது. லெட்ஸ் அதர் ப்ரொவிஷன்ஸை பார்க்கலாம். Wait a minute. Amalgamation. Merger of one or more companies with another company. அதான் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தது இது சொல்கிறாங்க. அப்புறம் merger of two or more companies with to form one company. அதான் Vodafone and Idea forming together to form VI Limited. ஓகே, VI அதுதான். இப்படி ஆச்சுன்னா அது அமால்கமேஷன் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்னா, இந்த அமால்கமேட்டிங் கம்பெனி இருக்குல்ல, அமால்கமேட்டிங் கம்பெனியோட அசட்ஸ், இந்த ஏர்லியர் கேசஸில் நம்ம பார்த்தோம்ல, இந்த சாய் லிமிடெட் ஆகட்டும் ஆர் வோடாஃபோன் அண்ட் ஐடியா லிமிடெட் ஆகட்டும், இதோட அசட்ஸ் வந்து அந்த அமால்கமேட்டிங் கம்பெனியோட அசட்ஸாக அது சேஞ்ச் ஆகணும். ஓகே, செகண்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் மினிமம் 75% இன் வேல்யூ. மினிமம் 75% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க அமால்கமேட்டிங் கம்பெனியில் மினிமம் 75% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க அமால்கமேட்டட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் அமால்கமேஷன். என்ன சிம்பிள், என்ன மர்ஜர் ஆஃப் ஒன் ஆர் மோர் கம்பெனி வித் அனதர் கம்பெனி. ஃபஸ்ட்டு, செகண்ட், two or more companies to form one company, to form another company. ஓகே, இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்து, in addition to that இந்த அமால்கமேட்டிங் கம்பெனிஸோட அசட்ஸ் வந்து அமால்கமேட்டட் கம்பெனியோட அசட்ஸ் ஆகணும். அண்ட் 75% மினிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் அமால்கமேட்டட் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது நம்ம பியூர் ஃபார்ம் ஆஃப் அமால்கமேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகே, எப்படி நம்ம அமால்கமேஷனுக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டரோட டாக்ஸேஷன் பார்க்கலாம். ஆஸ் பர் செக்ஷன் 47 இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதனால கேபிட்டல் கெயின்ஸ் வராது. எப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த அமால்கமேட்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணால் அப்போ வந்து இவங்களுக்கு வாட் டு சே, இந்த டாக்ஸேஷன் அரைஸ் ஆகுது. இன் திஸ் கேஸ் நம்ம பார்த்துருக்கோம், 75% மினிமம் 75% சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. இப்போ 75% சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, 75% ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 25% வந்து அவங்க ஜாயின் பண்ணல, அவங்களுக்கு either செட்டில்மெண்ட் கேஷாவோ இல்லை அசட்டாவோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேஸ் பர்டிகுலராக அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணால் தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். 47 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ரிமைனிங் 25%க்கு they will be taxed. ஓகே,
நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் என்னவாக இருக்குன்னா, சப்போஸ் இந்த அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர்ஸை லேட்டர் சேல் பண்ணாங்கன்னா, அமால்கமேட்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை அக்வைர் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பே பண்ணியிருப்பாங்களே, அது அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கும்ல, அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அமால்கமேட்டிங் கம்பெனி இந்த எப்போ ஹோல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து அது பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை நம்ம கேல்குலேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அமால்கமேட்டிங் கம்பெனி, இந்த அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கம்பெனிக்கு இது கேபிட்டல் கெயினா கேபிட்டல் கெயின் கிடையாது. ஏன்னா அதுதான் செக்ஷன் 47 கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த கம்பெனி அமால்கமேட்டட் கம்பெனிக்கு அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேபிட்டல் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கலாக எக்ஸாம் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸேஷன் ஆஃப் அமால்கமேட்டட் கம்பெனி, இந்த அசட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, இந்த அசட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்களே, இந்த அசட் ரிசீவ் பண்ணுற அமால்கமேட்டட் கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக என்ன இருக்குன்னா, காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனருங்கிற கான்செப்ட் படி இந்த அமால்கமேட்டிங் கம்பெனி என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அசட்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் அசட், அது வந்து அதுக்கு அமால்கமேட்டிங் கம்பெனி எவ்வளோ தூரத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜிபிபி லாஸ் அன்அப்சர்வ்ட் லாஸ் அது கேரி ஃபார்வர்ட் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதர் தென் தட் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ், அதர் லாஸ், கேபிட்டல் லாஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டு என்ன, எப்போ இந்த அமால்கமேட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து அந்த ஃப்ரெஷ் 8 இயர் வந்து அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். லேட்டர் நம்ம இந்த டாபிக் படிக்கும் போது நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் லீவ் அவுட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பேர் என்ன, எக்ஸாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் அதில் அந்த அமால்கமேஷன் ரிலேட்டட் எக்ஸாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ண மாதிரி அமால்கமேட்டிங் கம்பெனிலேருந்து அமால்கமேட்டட் கம்பெனிக்கு கேபிட்டல் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இட் வில் பி எக்ஸம்ட் ப்ரொவைடட் இந்த அமால்கமேட்டட் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். சப்போஸ் இது ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இட் வில் பி டாக்ஸபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சரண்டர் ஆஃப் ஷேர் இன் அமால்கமேட்டிங் கம்பெனி பை ஷேர் ஹோல்டர் ஆஃப் அமால்கமேட்டிங் கம்பெனி டு அமால்கமேட்டட் கம்பெனி. இது என்னன்னா, வாட் டு சே, இப்போ ஒரு பர்சன் இந்த சாய் லிமிட்டடோட ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க. அவங்க இந்த ஷீர்டி லிமிட்டெடுக்கு இந்த ஷேரை இது சரண்டர் பண்ணுறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு 20% ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அது லிட்ரலி ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் இன் அகெயின்ஸ்ட் ஃபார் தட் அண்ட் இன் கன்சிடரேஷன் ஃபார் தட் இன் அமால்கமேட்டட் கம்பெனியோட ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்சிடரேஷன், ஓகே, இந்த கேஸில் அது வந்து எக்ஸம்ட் ஆயிரும். பட் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. கன்சிடரேஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் கன்சிடரேஷனாக இருக்கணும். ஓகே, அந்த அமால்கமேட்டட் கம்பெனி வந்து அதோட ஹோல்டிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு ஹோல்டிங் வச்சுருந்தாங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் ரிமைனிங் ஹோல்டிங்க்கு அது ஷேர்ஸ் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் இது கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன, கன்சிடரேஷனாக அது அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி டாக்ஸபிள். பட் அதாவது அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி எக்ஸம்ட். அப்புறம் அமால்கமேட்டட் கம்பெனி இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். ஓகே, வாட் இஃப் அமால்கமேட்டட் கம்பெனி ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா எப்படி அப்படிங்கிற டிஸ்கஷன் இது பார்க்கலாம். என்ன இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம அமால்கமேட்டிங் கம்பெனியும் ஃபாரின் கம்பெனி தான், அமால்கமேட்டட் கம்பெனியும் ஃபாரின் கம்பெனி தான் அப்படிங்கிற கேஸ் பார்க்கலாம். அது செகண்ட் கேஸ் இங்கே இருக்குல்ல.
அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். அந்த கேஸில் அமால்கமேட்டிங் கம்பெனி இருக்குது, அமால்கமேட்டிங் கம்பெனி ஃபாரின் கம்பெனி, அமால்கமேட்டட் கம்பெனி ஃபாரின் கம்பெனி. இது ரெண்டும் இப்போ இந்த அமால்கமேஷன் ப்ராசஸில் இந்த அமால்கமேட்டிங் கம்பெனி இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸ் ஒன்று ஹோல்ட் பண்ணுது. ஆர் ஷேர்ஸ் ஒரு ஃபாரின் கம்பெனியோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுது. அந்த கம்பெனி இந்த ஹோல்டிங் ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்டிங் ஷேர்ஸு இந்த கம்பெனி வந்து அதோட இந்தியன் கம்பெனியோட இந்தியன் கம்பெனியோட ஷேர் வேல்யூவில் பேஸ் பண்ணி அதோட வேல்யூ டிரைவ் பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் ரெஃபர் டு இன் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 1 எக்ஸ்பிளனேஷன் 5 அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வர்ற கம்பெனிஸ் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூஎஸ்ஏ கின் இன்கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது யூஎஸில். கனடாவில் இது வந்து அமால்கமேட்டிங் கம்பெனி கின்னு. கனடாவில் ஹாரி லிமிடெட்னு இருக்குது. அந்த கம்பெனி அந்த ஹாரி லிமிடெடுங்கிறது அமால்கமேட்டட் கம்பெனி. இப்போது கின்னு ஹாரி கூட அமால்கமேட் ஆகுதுன்னா இப்போ இந்த கின் வந்து இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸ் ஒன்று ஹோல்டு பண்ணுது அப்படின்னாலோ, இல்லை இந்த கின் கம்பெனி வேற ஒரு கம்பெனி ஃபாரின் கம்பெனியோட ஷேர் தான் ஒன்று ஹோல்டு பண்ணுது, பட் அதோட வேல்யூ இஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் இந்தியன் கம்பெனி. ஓகே, இது வந்து ஷேர் வேல்யூ இந்தியன் கம்பெனியை பேஸ் பண்ணி தான் அது வேல்யூ பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட்லி அண்ட் இந்தியன் அசட் தான். ஓகே, இந்த கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அமால்கமேட்டிங் கம்பெனி டு அமால்கமேட்டட் கம்பெனி டேக்ஸ் ஆகுமானா இட் வில் பி எக்ஸம்ட் ப்ரொவைடட் டூ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 25% ஷேர் ஹோல்டர்ஸ் அமால்கமேட்டிங் கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் அமால்கமேட்டட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் ஆகணும். அண்ட் ஆல்சோ எந்த கம்பெனியில் அமால்கமேட்டிங் கம்பெனி இன்கார்பரேட் ஆகிருக்கிறோ அந்த கண்ட்ரியில் டேக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரான்ஸ்ஃபரை டேக்ஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் வில் பி எக்ஸம்ட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன் ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன் ஆஃப் பேங்கிங் கம்பெனி வித் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறையா சின்ன சின்ன பேங்க்ஸாக பிரிஞ்சிருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராவன்கோர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அப்படின்ட்டு நிறைய சின்ன சின்ன பேங்க்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே மர்ஜ் பண்ணி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் கம்பெனிஸோட ப்ரீவியஸாக இருந்த பேங்கிங் கம்பெனிஸ்லேருந்து எஸ்பிஐக்கு அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இட் வில் பி டாக்ஸபிளா அப்படின்னா அது டாக்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அது சப்போஸ் அது செக்ஷன் 45 சப்செக்ஷன் 7 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் அது கவர் ஆச்சுன்னா இட் வில் பி எக்ஸம்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே 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 இவ்வளோதான் அமால்கமேஷன் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ டிமர்ஜர் பார்க்கலாம். டிமர்ஜரில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செனாரியோ ஒரு கேஸ் செனாரியோ அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரீவியஸ் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு டிமர்ஜர் பண்ணாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனியை டிமர்ஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ், பட் லேட்டர் இப்போ அது தனியாக ஒரு என்டிட்டியாக அது ஃபங்க்ஷன் ஆகுது, தனியாக ஒரு கம்பெனியாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸோட அசட்ஸு 3000 crore இருந்திருக்கு. இப்போ இதோட கம்பெனி இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட அசட்ஸை 600 crore இருந்திருக்கு. ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி டிமர்ஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிபின்னு ஒரு பர்சன் 1000 ஷேர்ஸை 2019 900 rupeesக்கு வாங்கியிருக்காரு. இப்போது லெட்ஸ் கீப் த ஃபேக்ட்ஸ், இது அஷ்யூம் பண்ணிப்போம். லெட்ஸ் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கேஸில் டிமர்ஜ் ஆன அப்புறம் டாக்ஸேஷன் என்ன ஆகும், டாக்ஸபிலிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, அந்த சினாரியோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம
இதுக்குண்டான டிமர்ஜர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டிமர்ஜர் இப்போ வெயிட் அ மினிட். டிமர்ஜர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பை டிமர்ஜ்டு கம்பெனி. டிமர்ஜ்டு கம்பெனினா இந்த கேஸில் ரிலையன்ஸ் கம்பெனி. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் அண்டர்டேக்கிங்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, டு எனி ரிசல்ட்டிங் கம்பெனி. இது வந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அண்டு இன் ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, இப்போ டிமர்ஜர்னா வெயிட் அ மினிட். ஓகே, டிமர்ஜர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டிமர்ஜர் டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். டிமர்ஜர்னா ட்ரான்ஸ்ஃபர் பை டிமர்ஜ்டு கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு அதோட அண்டர்டேக்கிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிமர்ஜர். அதில் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த அண்டர்டேக்கிங்கோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் டிமர்ஜ்டு கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த கேஸில் ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு இந்த பர்டிகுலர் அண்டர்டேக்கிங்கோட எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, செகண்ட், அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ரீவேல்யூவேஷன் வந்து இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னன்னா, இந்த கம்பெனி இந்த ரிசல்ட்டிங் கம்பெனி இண்டியாஸ் ஃபாலோ பண்ணுச்சுன்னா, இண்டியாஸ் ஃபாலோ பண்ணும்போது தேர் ஆர் கண்டிஷன்ஸ். தேர் மே பி வேரியேஷன்ஸ் இருக்கிற சமயத்தில் இண்டியன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் எக்ஸம்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ரிசல்ட்டிங் கம்பெனி ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எக்ஸப்ட் அந்த ரிசல்ட்டிங் கம்பெனியே வந்து இந்த டிமர்ஜர் கம்பெனியில் மெம்பராக இருந்துச்சுன்னா அதோட போர்ஷனுக்கு எந்த ஷேர்ஸும் ஒதுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க ஷேர்ஸ் ஒதுக்க முடியாது, அவங்களுக்கே அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்க முடியாது. ஓகே, அதர் தென் தட் ரிமைனிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஓகே, மினிமம் 75% ஷேர்ஸ் வந்து மினிமம் 75% ஷேர் ஹோல்டர்ஸ் இன் டிமர்ஜ்டு கம்பெனியில் மினிமம் 75% ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ரிசல்ட்டிங் கம்பெனிலையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகணும். ஓகே, அண்டர்டேக்கிங் வந்து கோயிங் கன்சர்ன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகே, தேர் ஆர் 5 கண்டிஷன்ஸ். என்ன, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அந்த அண்டர்டேக்கிங்கோட எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் ரிசல்ட்டிங் கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். செகண்ட், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் புக் வேல்யூ படி சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ரீவேல்யூவேஷன் இக்னோர் பண்ணிடணும். எக்ஸப்ட் கம்பெனி இண்டியாஸ் ஃபாலோ பண்ணுச்சுன்னா. ஓகே, தேர்ட், என்ன, ரிசல்ட்டிங் கம்பெனி ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். எக்ஸப்ட் அவங்களோட ஹோல்டிங் தவிர்த்து மிச்சம் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஃபோர்த், 75% ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் டிமர்ஜ்டு கம்பெனி, அதில் எக்ஸிஸ்டிங்காக ஷேர் ஹோல்டு பண்ணுறவங்க 75% ரிசல்ட்டிங் கம்பெனிலேயும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகணும். ஓகே, ஃபிஃப்த்து, அண்டர்டேக்கிங் வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகே, நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டாக்ஸேஷன் எப்படி நடக்குங்கிறது பார்க்கலாம். இப்போது இந்த ரிசல்ட்டிங் கம்பெனி டிமர்ஜ்டு கம்பெனியோட ஷேர்ஸ் இதை சரண்டர்லாம் பண்ண மாட்டாங்க, பட் அதோட வேல்யூ கம்மியாகும். ஓகே, அதுக்கு அகெயின்ஸ்டாக ரிசல்ட்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட்டாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரொபோர்ஷனேட்டாக ஷேர்ஸ் ரிசல்ட்டிங் கம்பெனி இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ வந்து கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகாது. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்னென்னா டிமர்ஜ்டு கம்பெனியில்
ஹோல்டு பண்ண டைம்லேருந்து அப்போ இருந்து அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் கம்பெனி. ரிசல்ட்டிங் கம்பெனியில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் இன் டிமர்ஜ்டு கம்பெனி, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன் டிமர்ஜ்டு கம்பெனி into net book value of assets in demerger. அதான் ரிசல்ட்டிங் அந்த அண்டர்டேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அண்டர்டேக்கிங்கோட டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் புக் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டிவைடட் பை நெட்வொர்த் ஆஃப் த டிமர்ஜர் கம்பெனி பிஃபோர் டிமர்ஜர். ஓகே. இதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம். ஓகே. நம்ம இந்த பர்சன் பிபிங்கிற பர்சன் 9 lakhக்கு ஷேர் அது அக்வைர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போது நமக்கு ரெலவெண்ட் டேட்டா இருக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் ரிசல்ட்டிங் கம்பெனியில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் டிமர்ஜ் கம்பெனி ஷேர்ஸ் அது என்ன 9 lakhs இன்டூ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் நெட் புக் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் இன் டிமர்ஜ் கம்பெனி, ரிசல்ட்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ 600 crore பார்த்தோம். ஓகே. 600 டிவைடட் பை வேல்யூ பிஃபோர் புக் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் பிஃபோர் டிமர்ஜர் 3000 crore இருக்குது. ஓகே. டிவைட் பண்ணோம்னா 9 lakh இன்ட்டு 600 டிவைடட் பை 3000 crore 1,80,000 வரும். இதுதான் வந்து இந்த ஜேஎஃப்எஸ்எல் இஷ்யூ பண்ண ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் பிபிக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு கேஸ் புரிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நெட்வொர்த்துனா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ். ஓகே. டிமர்ஜ்டு கம்பெனியில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவாக இருக்கும்னா, ஆப்வியஸ்லி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிஃபோர் டிமர்ஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் attributable to the resulting company. இந்த கேஸில் டோட்டல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த ஷேர்ஸ் டோட்டல் தான் 9 lakh கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதில் 1,80,000 attributable to the resulting company. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 7,20,000 தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த ஷேர் மிச்சம் இருக்கிற இந்த போர்ஷனுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 7,20,000. ஓகே. 1000 ஷேர்ஸ் இருக்குது. 1000 டிவைட் பண்ணோம்னா 720 per ஷேர்னு வரும். ஓகே. ஓகே. ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ் என்னவாக இருக்கும்னா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் அசெட் ஃபார் டிமர்ஜ்டு கம்பெனி என்ன ப்ரைஸுக்கு அதை அக்வைர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு டிமர்ஜ்டு ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு நம்ம பார்த்துட்டோம். டிமர்ஜ்டு கம்பெனிக்கு கேபிட்டல் இந்த அண்டர்டேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால கேபிட்டல் கெயின் எதுவும் அரைஸ் ஆகாது. செக்ஷன் 47 இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக டீம் பண்ண மாட்டாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ பிஜிபிபி லாஸ் அண்ட் அன்அப்சர்ப்டு அப்ரிசியேஷன் வில் பி அவைலபிள். ஆனால் அது ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் அவைலபிள். முன்னாடி நம்ம அமல்கமேஷன் பார்த்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் 8 year அப்போ ஸ்டார்ட் ஆகாது. இதுக்கு ரிமைனிங் இப்போ 5 years அந்த டிமர்ஜில் முடிஞ்சிருந்துச்சுன்னா இட் வில் பி அந்த ரிமைனிங் 3 years மட்டும்தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே. அதுவும் பிஜிபிபி லாஸும் அன்அப்சர்ப்டு டெப்ரிசியேஷன் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகே. அந்த வெயிட் அ மினிட். ஓகே. ஏர்லியராக பார்த்த மாதிரி டிமர்ஜ்டு கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா தீஸ் ஆர் நம்ம எக்ஸாம் ட்ரான்ஸ்ஃபரில் மிச்சம் இந்த டிமர்ஜர் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். ஓகே. அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, டிமர்ஜ்டு கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு கேபிட்டல் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் வில் பி எக்ஸம்ட். எப்போன்னா ரிசல்ட்டிங் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் இன் இந்தியன் கம்பெனி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம்ல, இந்த கேஸில் பார்த்த மாதிரியே இந்தியன் கம்பெனி. ஓகே. இப்போ ஃபாரினில் ஒரு டிமர்ஜர் நடக்குதுன்னா ஃபாரினில் அந்த டிமர்ஜ்டு ஃபாரின் கம்பெனி ரிசல்ட்டிங் ஃபாரின் கம்பெனிக்கு ஏதோ ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸோ இல்லை ஃபாரின் கம்பெனியோட ஷேர்ஸ் which derives its value from Indian company shares. ஓகே. இப்படி அசட்ஸ் ஏதோ டைரக்ட் இந்தியன் அசட் ஆர் இன்டைரக்ட் இந்தியன் அசட்ஸ் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி எக்ஸம்ட்.
provided it will be exempt as transfer provided two conditions satisfy பண்ணணும். Minimum 75% shareholders become minimum 75% shareholders அது demerged companies resulting companyயில் shareholders ஆகணும். அண்டு சப்போஸ் இந்த கண்ட்ரியில் டிமர்ஜர் பண்ணுற கம்பெனியில் டிமர்ஜ்டு கம்பெனி எந்த கண்ட்ரியில் இன்கார்பரேட் ஆகிருக்கோ அந்த கம்பெனியில் இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸம்ட் ஆகணும். ஓகே, ஏர்லியர்லி பார்த்த மாதிரி தான் இங்கே அமால்கமேஷனுக்கு அந்த பர்சன்டேஜ் 25% இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே 75% இருக்குது. தட்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பை ரிசல்ட்டிங் கம்பெனி டு ஓகே டிமர்ஜ்டு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசல்ட்டிங் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் அதுவும் வந்து எக்ஸம்ட் ஆயிரும். ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவிங் ஷேர்ஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் கம்பெனி நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து ட்ரான்ஸ்ஃபராக ரிசல்ட்டிங் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் அதை ட்ரான்ஸ்ஃபராக ட்ரீட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு டிமர்ஜர் ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎஸ்கேன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு டொமஸ்டிக் கம்பெனி தான். அதுக்கப்புறம் அது ஆர்எஸ்ஏ லிமிட்டட்னு ஒரு சிமெண்ட் டிவிஷன் வச்சுருக்கு. அது சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் டிவிஷன் 2 இருக்குது. அதில் சிமெண்ட் டிவிஷன் வந்து ஆர்எஸ்ஏங்கிற ஒரு கம்பெனிக்கு டிமர்ஜர் பை வே ஆஃப் டிமர்ஜர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, அதுவும் டொமஸ்டிக் கம்பெனி தான். ஓகே, டிஎஸ்கேவோட டோட்டல் அசட்ஸ் வேல்யூ 40 crores. ஆனால் அப்புறம் ஆர்எஸ்ஏவோட நெட் அசட்ஸ் வேல்யூ 10 crores. ஓகே, இது டிமர்ஜர் ஜனவரி 2026 பண்ணுறாங்க. டிமர்ஜரில் டிஎஸ்கே லிமிட்டடோட ஒரு 10 rupees ஷேருக்கு ஆர்எஸ்ஏவோட 2 equity ஷேர்ஸ் 10 rupees ஷேர்ஸ் 2 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கேடின்னு ஒரு பர்சன் 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸை எப்போ டிஎஸ்கே லிமிட்டடில் ஓன் பண்ணுறாரு, எப்போலேருந்து 2002-03 ஓன் பண்ணுறாரு. அப்போ 6 lakhs கொடுத்து வாங்குறாரு. இது மொத்தமாக 25,000 ஷேர்ஸை 6 lakhs கொடுத்து வாங்குறாரு. ஓகே, இப்போது இந்த டிமர்ஜர் ப்ராசஸில் இந்த ஆர்எஸ்ஏ லிமிட்டடோட 50,000 ஷேர்ஸ் வந்து மிஸ்டர் கேடிக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, லேட்டர் இந்த ஷேரை மார்ச் 2026 சேல் பண்ணுறாரு. ஓகே, இந்த கேஸில் ஃபாலோயிங் கொஷின்ஸை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கொஷின் பை கொஷின் நம்ம பார்ப்போம். டஸ் த டிரான்சாக்ஷன் வந்து இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஏதாச்சும் வருமா? டிஎஸ்கே லிமிட்டெடுக்கும் ஆர்எஸ்ஏ லிமிட்டெடுக்கும் ஏதோ டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், பை வே ஆஃப் டிமர்ஜர் ஏதாச்சும் டிமர்ஜரில் கேபிட்டல் அசட்ஸ் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிமர்ஜ்டு கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனி கேபிட்டல் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால கேபிட்டல் கெயின்ஸ் ரிசீவ் ஆகாதுன்னு இப்போ தான் பார்த்தோம். ஓகே, அது எதாவது கொடுத்துருக்காங்க. டிமர்ஜர் would not attract income tax liability in hands of டிஎஸ்கேக்கும் வராது, ஆர்எஸ்ஏ லிமிட்டெடுக்கும் வராது. ஓகே, would not be regarded as transfer. Okay, any transfer of capital asset by demerged company to resulting company would not be regarded as transfer. Okay, next அதனால capital gains tax liability எதுவும் அரைஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஓகே, next state the conditions in brief which are to be satisfied as and act for the demerger. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த 5 conditions டெஃபினேஷன்ஸ் பார்க்கும்போது அந்த 5 conditions பார்த்தோம்ல. என்னென்ன அசட்ஸ், இந்த அண்டர்டேக்கிங், இந்த சிமெண்ட் டிவிஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எந்த அண்டர்டேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த அண்டர்டேக்கிங்கோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த ரிசல்ட்டிங் கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸாக ஆகணும். ஸோ இந்த கேஸில் இது மட்டும்தான் கேட்டுருக்காங்க, கண்டிஷன்ஸ் மட்டும்தான் கேட்டுருக்காங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாலும் சொல்லலை, ஜஸ்ட் பேராக அதை நம்ம டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, assets and liabilities of resulting undertaking should become assets and liabilities of the resulting company. First point. Second, assets and liabilities வந்து புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரீவேல்யூஷன் ஏதோ பண்ணியிருந்தால் அதை இக்னோர் பண்ணணும். இது வந்து இண்டியாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரிசல்ட்டிங் கம்பெனி இண்டியாஸ் ஃபாலோ பண்ணால்
இது வந்து எக்ஸம்ட் ஆயிரும். இது வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிமர்ஜ் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ஷேர் ஹோல்டிங் ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஆகணும். எக்ஸப்ட் அவங்களோட ரிசல்ட்டிங் கம்பெனி ஏதோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாமல் அவங்களே ஷேர்ஸ் ஓன் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு மினிமம் 75% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் டிமர்ஜ் கம்பெனியில் இருக்கிறவங்க அந்த ரிசல்ட்டிங் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக ஆகணும். நெக்ஸ்ட் அண்டர்டேக்கிங் வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸில் நடக்கணும். ஓகே, புக்கில் அதே தான் கொடுத்துருக்காங்க. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங் should become assets and liabilities of resulting company. Assets and liabilities transferred at book value, revaluation to be ignored. Okay, resulting company following in days need not follow this rule. Okay, resulting company issue shares on a proportionate basis except when resulting company owns any shares. Okay, minimum 75% shareholders become shareholders in the resulting company. Transfer of undertaking going concern basisல இஷ்யூ பண்ணணும். கோயிங் கன்சர்ன் பேசிஸில் நடக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கேடி ஆன் ரெசிப்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ஆர்எஸ்ஐயோட ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது என்ன கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிமர்ஜ்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசல்ட்டிங் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் இட் வில் பி எக்ஸம்ட் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, கேபிட்டல் கெயின்ஸ் அரைஸ் ஆகாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, சேம் அப்ளைஸ் ஹியர். Any issue of shares by resulting company in a scheme of demerger to shareholders of demerger company not regarded as transfer. Okay, next அதனால கேபிட்டல் கெயின்ஸ் அரைஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Okay, compute the capital gains that could arise in hands of Mr. KT on sale of shares. RSA லிமிட்டடில் RSA லிமிட்டட் ஷேர்ஸை சேல் பண்ணால் கேபிட்டல் கெயின்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ சோல்ட் RSAயோட ஷேர்ஸ் எல்லாமே 8 lakhக்கு சேல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ March 2026. ஸோ இந்த கேஸில் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 8 lakh. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ். இங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன் 6 lakhs and cost of acquisition of shares in demerged company. Okay, into net book value of assets in resulting company. Book value of assets demerged company ஓட resulting company ஓட book value of assets இங்கே 10 crore இங்கே கொடுத்துருக்காங்க. RSA லிமிட்டெடுக்கு 10 crore கொடுத்துருக்காங்க. 10 divided by net book value of assets before demerger. Okay, before demerger 40 crores தான் வந்து புக் வேல்யூ ஆஃப் அசட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 40 டிவைட் பண்ணோம்னா 1,50,000. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் கம்பெனி. ஓகே, இதை மைனஸ் பண்ணோம்னா 8 lakhலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 6,50,000. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்போ அதுக்கு பேர் என்ன, டிமர்ஜ்டு கம்பெனி எப்போ அந்த கம்பெனிலேருந்து எப்போ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 2002 to 2003 ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பிகம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, will the shares of sale of shares by Mr. KT affect the tax benefit availed by DSK Limited and or RSA Private Limited? இந்த கேஸில் நம்ம அந்த 5 கண்டிஷன்ஸில் என்ன பார்த்தோம், மினிமம் 75% ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகணும்னு தான் பார்த்துருக்கோம். அண்ட் அது என்ன, அந்த பிகினிங்கில் தான் வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது ஃப்யூச்சரில் எவ்வளோ வருஷம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் இன்கேஸ் அவர் இதை நம்ம ப்ரிசூம் பண்ணிக்கிறோம், அவரோட சேர்த்து 75% ஷேர் ஹோல்டிங் க்ரைட்டீரியா அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம்.
ஸோ அதனால் அஸ்யூம் பண்ணுறதுனால டேக்ஸ் பெனிஃபிட் எதுவும் அவைல் பண்ணது எதுவும் ரிட்டர்ன்லாம் பண்ண தேவையில்லை. அதாவது இது அஃபெக்ட் ஆகாது. டேக்ஸ் பெனிஃபிட் அது அவைல் பண்ணுறது தான் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வராது இந்த ஷேர் சேல் பண்ணது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஆன் த பேசிஸ் தட் இந்த 75% க்ரைட்டீரியா அட் த பிகினிங் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே. No, sale of shares are not affect tax benefits because okay, one of the conditions என்னன்னா shareholders not less than 3/4 in ரிசல்ட்டிங் கம்பெனியில் ஷேர்ஹோல்டர்ஸ் ஆகணும். ஓகே, இந்த கேஸில் அது ப்ரிசூம் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரிசூம் பண்ணிக்கிறோம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் எந்த கண்டிஷனும் இல்லை இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அதை கண்டினியூ ஆகணும், இவ்வளோ பீரியடுக்கு ரிமைன் ஆகணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. ஸோ இட் won't affect anything. ஓகே. Okay, is Mr. KT eligible to avail any tax exemption under the provisions of Income Tax Act for sale of shares of RSA Limited? இப்போ இந்த RSA Limited ஷேர்ஸ் இருக்குல்ல, இதை சேல் பண்ணுறதுனால அவர் ஏதாச்சும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அவைல் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா அவர் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் கிளைம் பண்ணிக்க முடியும், 54F என்ன சொல்லியிருக்காங்க, எனி அசட்ஸ் வேணாலும் சேல் பண்ணிக்கோங்க, எனி அசட் சேல் பண்ணி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் தென் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. சப்போஸ் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும், ப்ரொவைடர் அந்த என்டையர் நெட் கன்சிடரேஷனை அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். ஓகே, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சின்ஸ் த ரிசல்டன்ட் கேபிட்டல் கெயின், ஓகே, இட்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், டிமர்ஜ்ட் கம்பெனி ஷேர்ஸை சேல் பண்ணதுனால வர இன்கம்மை அண்டர் 54Fல எக்ஸம்ஷனுக்கு அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, என்டையர் நெட் கன்சிடரேஷனும் வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போனஸ் ஸ்ட்ரிப்பிங் டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒன்று கான்செப்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் கவர்ட் ஆஸ் பர் செக்ஷன் 94 சப்செக்ஷன் 8 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, இதில் என்னன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கேஸ் செனாரியோ பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட ஒரு பர்சன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸை வாங்குறாரு. எப்போ 10 October 2024 1000 ஷேர்ஸ் வாங்குறாரு அட் த ரேட் 2700. அப்போ இந்த கேஸில் 2000 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 27 lakh. ஓகே, இப்போது அண்ட் ஆஃப்டர் தட் வித்தின் 18 days 28 Octoberல 1000 போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இந்த கேஸில் அவர் அந்த போனஸை ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணுறாரு. இப்போ ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணால் ஒரிஜினல் ஷேர்ஸுக்கு என்ன காஸ்ட் பே பண்ணமோ அது அப்சல்யூட்டாக அப்படியே தான் வரும். ஓகே, பட் போனஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 0வாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ போனஸ் இஷ்யூ பண்ணால் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸ் வாங்கும், ஷேர் ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகும். ஸோ இந்த கேஸில் 1:1 மாதிரி ரேஷியோஸ் இஷ்யூவில் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா half to half ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகுது. அண்ட் இன் தட் கேஸ் ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 1400 வருது. ஓகே, இந்த கேஸில் 1000 ஷேர்ஸ் இந்த ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணுறாரு. இப்போ ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணால் அவருக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 2700 வரும். ஸோ இந்த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 14 lakh, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 27 lakh. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அவருக்கு 13 lakh ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வரும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஷார்ட்டேஜ் ஆகும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மிஸ்யூட்டிலைசேஷன், அது லாவை மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து நாங்கள் செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்ட் பண்ணவோ அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து செக்ஷன் 94 சப்செக்ஷன் 8ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து போனஸ் ஸ்ட்ரிப்பிங் டிரான்சாக்ஷன். ஓகே,
அந்த செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இது வந்து போனஸ் டேட் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுற ரேட்டு ரெக்கார்ட் டேட். ஓகே, ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஷேர்ஸ் வாங்கி அண்ட் ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட்க்கு அப்புறம் 9 மந்த்ஸுக்குள்ளே ஷேர்ஸை சேல் பண்ணியிருந்தா, ஓகே, இந்த ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணி அண்டு போனஸ் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணால் இந்த ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணுறதுலேருந்து வர்ற லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணவோ இல்லை செட் ஆஃப் பண்ணவோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டெட் இந்த போனஸோட ஷேர்ஸ் இருக்குல்ல, இந்த போனஸ் ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக அது மாறும் அப்படிங்கிறாங்க. எப்போது இந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து போனஸ் ரெக்கார்ட் டேட்லேருந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அண்டு ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் 9 மந்த்ஸ்க்குள்ளே ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்கணும். ஒரிஜினல் ஷேர்ஸை சேல் பண்ணி போனஸ் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஓகே, இப்படி ஹோல்டு பண்ணியிருந்தால் இட் வில் பி எக்ஸம்ட். என்ன அதுலேருந்து வர லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்ட் பண்ணவோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்யூச்சரில் இந்த ஷேர்ஸை சேல் பண்ணுறதுக்காக இந்த போனஸ் ஷேர்ஸை சேல் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்படி பார்த்தோன்னா போனஸ் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 28/10 இஷ்யூ பண்ணியிருக்காங்க நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகே, 28/10 அண்ட் பிஃபோர் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பர்ச்சேஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வித்தின் 9 மந்த்ஸ் ஆஃப்டர் த போனஸ் இஷ்யூ ஷேர் சேலாக இருக்குது. அதனால் இந்த லாஸை வந்து செட் ஆஃப் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இட் வில் பிகம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் த போனஸ் ஷேர்ஸ். ஓகே, இது புக்கில் படிக்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, person buys or acquires units or securities 3 months before the record date of bonus. ஓகே, ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷேர்ஸ் யூனிட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பீயிங் அலாட்டட் போனஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது அந்த 9 மந்த்ஸ். ஓகே, 9 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ஒரிஜினல் யூனிட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸை சேலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, சேல் பண்ணிவிட்டு என்ன ஆல் ஆர் எனி ஆஃப் த இங்கே 1 மினிட் all or any of the original shares சேல் பண்ணிவிட்டு அண்ட் ஆல் ஆர் எனி ஆஃப் த போனஸை ஹோல்டு பண்ணாங்கன்னா இட் வில் பி அப்ளிகபிள். என்ன இந்த லாஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரில் நடக்கிற லாஸை இக்னோர் பண்ணிவிட்டு அதை வந்து செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்ட் பண்ணவோ அலோவ் பண்ணாமல் அதை போனஸ் ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக அதை அஷ்யூம் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, இந்த வேரியஸ் செனாரியோஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சலோனிங்கிற பர்சன் 1000 ஷேர்ஸ் வந்து வாங்குகிறாங்க. இப்போ 1000 ஷேர்ஸ் ஐடிசி லிமிட்டடோட 1000 ஷேர்ஸ் வாங்குகிறாங்க அட் ₹200 எப்போனா 16 ஜூலை. ஓகே, அந்த கம்பெனி 700 போனஸ் ஷேர்ஸை 16 செப்டம்பர் இஷ்யூ பண்ணுறாங்க. 16 ஜூலை இப்போ ஷேர்ஸ் வாங்குகிறாங்க. 16 செப்டம்பர் ஷேர்ஸ் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 14th Feb ஆஃப் 2026 14th Febல ஷேர்ஸு ₹120 சேல் பண்ணுறாங்க. இந்த கேஸில் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம்னா ரெக்கார்ட் டேட் 16 செப்டம்பர் 2025. இப்போது 16 செப்டம்பர் 2025. வெயிட் அ மினிட். ரெக்கார்ட் டேட் ஆஃப் போனஸ் 16 செப்டம்பர். ஓகே, 16 செப்டம்பர்லேருந்து பார்த்தோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி டேட்டு 17th June 2026. ஓகே, வெயிட் அ மினிட். 2025. ஓகே, 17th June 2025. 16 செப்டம்பருக்கு 3 மந்த்ஸ் முன்னாடினா 17th June. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு நடு டைமில் இதுக்குண்டான டைமில் 16th July பிஃபோர் 3 மந்த்ஸ் இந்த 3 மந்த்ஸ் பீரியட்குள்ளே ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஆஃப்டர் தட் ஷேர் எப்போ சேல் பண்ணியிருக்காங்க 14th Feb 2026. இப்போது இதுலேருந்து 9 months கழிச்சு டேட் பார்த்தோம்னா 15 June 2026 வருது. ஓகே, இந்த 9 monthsக்குள்ளேயே ஷேர்ஸை சேல் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ பார்த்தோம்னா இந்த செக்ஷன் 94 சப்செக்ஷன் 8 ஹிட் ஆகும். இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1000 ஷேர்ஸையும் சேல் பண்ணிட்டாங்க. அப்போ 1000 ஷேர்ஸை சேல் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் லாஸ் எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போது 120க்கு சேல் பண்ணியிருக்காங்க. 120க்கு சேல் பண்ணாங்கன்னா 120 into 1000 1,20,000 வந்து 1,20,000 இந்த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக வரும். ஓகே, மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன 1,000 into 200 2 lakh வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 80,000. ஓகே, இது வந்து இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்டு பண்ணவோ பண்ண முடியாது. பட் இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இந்த போனஸ் ஷேர்ஸுக்கு உண்டான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வரும். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் 500 ஷேர்ஸை சேல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். 500 ஷேர்ஸை சேல் பண்ணுறாரு அப்படின்னா அதோட ப்ரைஸ் 170 அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் 500 into 170 85,000 காஸ்ட் ஆஃப் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த 80,000 வந்து 700 ஷேர்ஸ்க்கு உண்டான ப்ரைஸு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே, இதை வந்து நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்தோம்னா 57,000 வரும். ஓகே, இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 27,852 வருது. ஓகே, இது வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம இந்த அமௌண்ட் எடுத்ததுனால இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இல்லைனா 85,000 வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக தான் வந்திருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த ஷேரே வந்து இந்த போனஸ் ஷேரே வந்து 110 rupeesக்கு சேல் ஆகுதுன்னா 55,000 வரும் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். அப்புறம் 57,142 இந்த ப்ரொபோர்ஷனேட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 2,142 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வரும். பட் நம்ம என்ன வெயிட் அ மினிட், இது வந்து நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைப்போம். பட் இந்த ஒரிஜினல் ஷேர்ஸில் சேல் பண்ணுற அந்த லாஸை தான் வந்து நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் போனஸ்லேருந்து லாஸ் வந்துச்சுன்னா இது நார்மலாக எந்த கேபிட்டல் லாஸ் வர்ற மாதிரியும் இதையும் செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ இது நார்மல் எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோமோ அந்த எக்ஸசைஸ் இது கொடுக்கலாம். இந்த செக்ஷன் இந்த ஃபர்தர் சேலுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, இந்த கேஸில் சின்ன மாடிஃபிகேஷன், இந்த சேல் பண்ணும்போது 1000 ஷேர்ஸாக இல்லாமல் 1500 ஷேர்ஸாக சேல் பண்ணுறாங்க. ஸோ 1500 ஷேர்ஸாக சேல் பண்ணால் 1000 ஒரிஜினல் ஷேர்ஸ் ப்ளஸ் 500 போனஸ் ஷேர்ஸ் ஓகே சேல் பண்ணுவோம். இந்த கேஸில் 1000 ஷேர்ஸில் சேல் பண்ணும்போது ஒரிஜினல் 80,000 லாஸ் வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் 500 ஷேர்ஸை 120ங்கிற ப்ரைஸுக்கு சேல் பண்ணோம்னா 60,000 வந்து கெயின் வரும். ஓகே, 60,000 கெயின்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா போனஸ் சேல் பண்ணும்போது இந்த லாஸை வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணுன்ட்டு. பட் சேம் டேட்லேயே இந்த போனஸை சேல் பண்ணால் இட் ஒன்ட் பி அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன ஃபர்தர் நம்ம பார்க்கலாம். இந்த லாஸை வந்து இந்த கெயினோட செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த 80,000 லாஸ் வந்து ரிமைனிங் 200 ஷேர்ஸ் ரிமைனிங் இருக்குல்ல, 1700 ஷேர்ஸ் இருந்துச்சு, 1500 சேல் பண்ணிட்டோம். இப்போ 200 ஷேர்ஸ் ரிமைனிங் இருக்குல்ல, இந்த 200 ஷேர்ஸோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக அது வரும். விச் மீன்ஸ் நம்ம இன்னும் 500 இந்த 80,000ங்கிறது அந்த ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஷேர்ஸ் இந்த 500 ஷேர்ஸுக்கு நம்ம இதை கொடுக்க மாட்டோம். பட் அதர் ஷேர்ஸுக்கு இந்த அதர் 200 ஷேர்ஸுக்கு எது இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்லையே
நெக்ஸ்ட்டு 600 ஷேர்ஸ் ஒரிஜினல் ஷேர்ஸை 600 ஷேர்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. ரிமைனிங் 400 ஒரிஜினல் ஷேர்ஸ் இருக்குது. அண்டு 1000 சாரி 600 ஷேர்ஸை ஃபஸ்ட்டு சேல் பண்ணுறாங்க 14th டிசம்பர் 14th ஃபெப்ரவரி. அண்டு 19th ஏப்ரல் 2025 இந்த 400 ஷேர்ஸையும் சேல் பண்ணுறாங்க. இந்த 400 ஷேர்ஸையும் 400 ஒரிஜினல் ஷேர்ஸையும் சேல் பண்ணால் என்ன, இது ரெண்டுமே வந்து அந்த 9 month பீரியடில் தான் நடக்குது. ஸோ இது ரெண்டோட கேபிட்டல் லாஸையும் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக தான் நம்ம எடுத்துப்போம். இது வந்து செட் ஆஃப் பண்ணவோ எந்த ஒரு ரைட்ஸும் இருக்காது. இப்போ 120 இந்த 120க்கு சேல் பண்ணுறாங்களா, 120 மைனஸ் வெயிட் அ மினிட் 120 minus cost of acquisition 200 into 600 48,000 இந்த ஃபஸ்ட்டு 600 ஷேர்ஸுக்கு 48,000 வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். அண்டு இந்த ஷேர்ஸை 400 ஷேர்ஸை 130ங்கிற ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 130 மைனஸ் 200 இன்ட்டு 400 ஷேர்ஸ். இப்போ இதில் 28,000 கேபிட்டல் லாஸ் அரைஸ் ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே 76,000 ஷேர் லாஸ் வருது. இந்த 76,000 வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் இந்த 9 months பீரியட் 1700 ஷேர்ஸையுமே சேல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ 1000 இந்த ஒரிஜினல் ஷேர்ஸில் ஒரிஜினல் ஷேர்ஸுக்கு எவ்வளோ 120 ப்ரைஸுக்கு 120க்கு சேல் ஆகுதா, 120 மைனஸ் 200 இன்ட்டு 1000 80,000 லாஸ் வருது ஃபஸ்ட் கேஸில். அண்டு வாட் டு சே நெக்ஸ்ட்டு போனஸ் ஷேர்ஸு 700 இருக்கா, அதையும் சேல் பண்ணோம்னா 120 இன்ட்டு 700 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இங்கே 0. ஓகே, இது இங்கே 84,000 கெயின் வருது. ஓகே, இது ரெண்டையும் ஆட் இந்த 84,000 வருதா. இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டும் செட் ஆஃப் ஆகிரும். ஏன்னா ஆஸ் பர் 94(8) என்ன பார்த்துருக்கோம், அந்த 9 months பீரியடில் எது போனஸ் இதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அ மினிட், 9 months பீரியடில் போனஸ் எதுவும் ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா இது வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே சேல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரீசன்னால் இது வந்து நான் ஜஸ்ட் லைக் அதர் லாஸ், இது வந்து செட் ஆஃப் பண்ணுறதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு கெயின் இருக்குது. ஸோ இதை நம்ம செட் ஆஃப் பண்ணோம்னா 4,000 கெயின் இருக்கும். ஓகே, இன்னும் ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, இந்த கேஸில் இந்த 700 ஷேர்ஸை தனித்தனியாக இந்த போனஸ் ஷேர்ஸை 2 ஸ்டேஜாக பிரித்து விற்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ 400 ஷேர்ஸை எப்போ விற்கிறாங்க, 400 ஷேர்ஸை 15 ஜூலை சேல் பண்ணுறாங்க 70 rupeesக்கு. இது வந்து 9 months பீரியட் தான். பட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த போனஸ் பார்ஷியல் போனஸையும் அந்த ஒரு 1000 ஒரிஜினலையும் ஒரே டேட்டில் சேல் பண்ணால் அந்த 500 போனஸோட வெயிட் அ மினிட் போனஸ், இந்த 500 போனஸ் இருக்குல்ல, 500 போனஸ் சேல் பண்ணும்போது இந்த 60,000 லாஸை நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியல. அண்டு இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாகவும் வரல. பட் இது ரெண்டுமே ஒரே டேட்டில் சேல் பண்ணால், பட் ஃப்யூச்சரில் இந்த 9 months பீரியடுக்குள்ளேயே இது சேல் பண்ணால் அப்போயே வந்து இது வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக மாறிடும். ஈவன் 1 day லேட்டர், இது 15th ஃபெப்ரவரியே சேல் பண்ணி 15th ஃபெப்ரவரி ஒரு நாள் தள்ளி இந்த 500 ஷேர்ஸை சேல் பண்ணியிருந்தால் இட் வில் பிகம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் தீஸ் ஷேர்ஸ். ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த 9 months பீரியட் எண்ட் ஆகலை.
இங்கே 19th ஏப்ரலில் சேல் பண்ணுறாங்க 400 ஷேர்ஸு வித்தின் 9 month பீரியட் தான். பட் அது ஒரே நாளில் நடக்காததுனால இட் வில் பிகம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இதுக்கும் நம்ம கேல்குலேட் இந்த இந்த லாஸை வந்து இந்த ஷேர் சேல் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை நம்ம கிளைம் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நம்ம வெயிட் மினிட்ஸ் நம்ம கெயின் என்னங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். இப்போ 400 ஷேர்ஸை 70 rupeesக்கு சேல் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ 400 into 70 இதுதான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு கேஸ். ஓகே, அண்ட் 80,000 ஷேர்ஸு டிவைடட் பை 700 into 400 ஷேர்ஸ் சேல் பண்ணுறோம். ஓகே, இதில் 45,000 வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வருது. மைனஸ் பண்ணால் 17,714. ஓகே, இது கேபிட்டல் லாஸ் 17,714 கேபிட்டல் லாஸ் அரைஸ் ஆகுது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் 300 ஷேர்ஸ் இருக்கா, 300 ஷேர்ஸுக்கு 300 ஷேர்ஸை எப்போ சேல் பண்ணுறாங்க, 15th July 130 rupeesக்கு விற்கிறாங்க. அப்போ 300 into 130 39,000 full value of consideration first. And after that cost of acquisition in 80,700 divided by 700 into 300 shares calculate பண்ணால் 34,000 லாஸ் வருது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ரெண்டையும் செட் மைனஸ் பண்ணோம்னா 4,714 rupees கெயின் வருது. பட் தேர் இஸ் an existing loss in 17,000 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த லாஸ் வந்து அந்த ஒரிஜினல் ஷேரில் வர லாஸ் மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் த சப்சீக்வெண்ட்டாக இந்த போனஸ் ஷேர்லேருந்து சேல் பண்ணுற லாஸை வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் செட் ஆஃப் பண்ணோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 0 ஆயிரும். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த 17,704 மைனஸ் பண்ணால் நமக்கு 13,000 லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1000 ஷேர்ஸில் போனஸ் சலோனி ட்ரான்ஸ்ஃபர் 1000 போனஸ் ஷேர்ஸ், 1000 ஒரிஜினல் ஷேர்ஸ் அண்ட் 400 போனஸ் ஷேர்ஸ் ஆன் 14th Feb. ஓகே, ஏர்லியராக பார்த்த மாதிரி அந்த 500 ஷேர்ஸுக்கு பதிலாக ரெண்டுமே வந்து 2 பேட்ச் ஆஃப் ஷேர்ஸை ஒரே டேட்டில் சேல் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஷேர்ஸ் ஃபுல்லாகவும் இந்த போனஸ் ஷேர்ஸில் பார்ஷியலாகவும் சேல் பண்ணுறாங்க. அப்போனா நம்ம ஏர்லியராக பார்த்த மாதிரி 1,20,000 minus 2 lakh கேபிட்டல் லாஸ் 80,000. இப்போ 400 ஷேர்ஸுக்கு 400 into 120னா 40,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வரும். இது ரெண்டுமே ஒரே டேட்டில் சேல் பண்ணுறதுனால இந்த லாஸை வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாகவும் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, பட் இந்த 80,000 வந்து ரிமைனிங் 300 ஷேர்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ் ஆஃப் 80,000 can't be set off or carry forward but will be treated as cost of acquisition of 300 bonus shares. Okay, next சலோனி ட்ரான்ஸ்ஃபர் 1000 ஒரிஜினல் ஷேர்ஸ் அண்ட் 700 போனஸ் ஷேர்ஸ். அதான் ரெண்டுமே வந்து அந்த ஒரிஜினல் போனஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக சேல் பண்ணுறாங்க அந்த வித்தின் த 9 month பீரியட். 9 month. ஓகே, இந்த கேஸில் என்ன ஆகும்னா ரெண்டுலேயுமே வந்து 1,20,000 minus 2 lakh 80,000. அப்புறம் இதுலேருந்து 84,000 இன்கம் வரும். 700 into 120 84,000 வரும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 84,000 வரும். இது வந்து இந்த 9 monthsக்குள்ளே அந்த ஃபுல் ஷேருமே வந்து சேல் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிறதால இட் வில் பிகம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இது வந்து செட் ஆஃப் ஆயிரும். இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற 94 subsection 8ஓட ரெக்குயர்மெண்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டான அந்த போனஸை கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே சேல் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 94 subsection 8 அது முடிஞ்சிடுச்சு. இப்போ 94 subsection 1 பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன் 27 December செக்யூரிட்டிஸ் வச்சுருக்காரு. செக்யூரிட்டிஸ்னால் வாட் டு சே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்.
அது சேல் பண்ணுறாரு 27th டிசம்பர். அண்ட் அதில் 31st டிசம்பருக்கு அதுக்கு பேர் என்ன, இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ ஆகுது. அண்ட் ஆஃப்டர் தட் 10 ஜான்வரியில் இந்த பர்சன், சேல் பண்ண பர்சன் ரிட்டன் பைபேக் பண்ணுறாரு இந்த ஷேரை. இது எக்ஸ் பர்சன், இந்த சேல் பண்ணுறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த ரிசீவ் பண்ணுறது ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் பர்சன் சேல் 27 டிசம்பர் சேல் பண்ணி 10th ஜான்வரி ரிசர்வ் பண்ணிக்கிறாரு, மறுபடியும் அதை பை பண்ணுறாரு. இந்த கேஸில் என்ன ஆகும்னா, இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது. இந்த கேஸில் என்ன ஆகும்னா, மிஸ்டர் ஒய் அந்த ரிசீவ் பண்ணுற பர்சனுக்கு அவருக்கு தான் வந்து இன்கம் வந்து போகும். ஆர் வாட் டு சே, அவருக்கு தான் பார்த்தோம்னா இன்கம் அசஸ் ஆகும். அவர் பேரில் தான் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அவர் பேரில் தான் இன்ட்ரெஸ்ட் புக் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு தான் இன்கம் போகும். சப்போஸ் இந்த பர்சன், இந்த ஒய்ங்கிற பர்சன் வந்து எந்த இன்கமுமே இல்லாத பர்சன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸம்ட் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணுறதால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கெலாம் எக்ஸம்ட், டேக்ஸ் எதுவும் பே பண்ணாமல் எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து செக்ஷன் 94 சப்செக்ஷன் 1. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓனர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், இந்த செக்யூரிட்டிஸ் ஓனர் இந்த செக்யூரிட்டிஸை செல் பண்ணுறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் டியூ டேட்டுக்கு முன்னாடி சேல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் டியூ டேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ரீஅக்வயர் பண்ணுறாங்கன்னா, இதனால் வர ரிசல்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுற மாதிரி அதோட ரிசல்ட் அப்படி வந்துச்சுன்னா, இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபரரோட இன்கமாக தான் டீம் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது இன் எய்தர் 2 கேசஸ். இந்த 2 கேஸில் இது வந்து டேக்ஸ் ஆகாது. எப்போனா, இந்த அவாய்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் எதுவும் நடக்கலைன்னா, இப்போ இந்த ஒய் பர்சன் இந்த டாக்ஸபிள் லிமிட்லேயே வர மாட்டார் அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் இந்த எக்ஸ் பர்சனும் 30% ப்ராக்கெட்டில் இருக்கிறாரு, ஒய் பர்சனும் 30% ப்ராக்கெட்டில் இருக்கிறாரு. ஓகே, இந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்க 2 பேருக்குமே எந்த பெனிஃபிட்டும் இல்லை. நெட் எஃபெக்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல சேமாக தான் இருக்கும். அப்படின்னாலும் அண்டு இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்லேயோ இல்லை நான் சிஸ்டமேட்டிக் ரீசன்ஸ்னாலேயோ வந்து நடக்குது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா, இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்னாலேயோ நான் சிஸ்டமேட்டிக் ரீசன்ஸ்னாலேயோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அண்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் அவாய்டன்ஸ் எதுவும் இந்த அசஸீஸ் 2 பேருமே வந்து டேக்ஸ் அவாய்டன்ஸ் எதுவும் பண்ணலை. லாஸ்ட் 3 years எந்த டேக்ஸ் அவாய்டன்ஸும் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டு செனரியாலையும் இது எக்ஸம்ட் ஆயிரும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியே பே பண்ணிடுவாங்க. தட் இஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபரியோட இன்கம்மாகவே அதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிபிங்கிற பர்சன் டிஸ்கோ பாண்ட்ஸு 2025 ஜான்வரி 1 அப்போ வாங்குறாரு 20 lakhs. அதோட இன்ட்ரெஸ்ட் 9% இருக்குது. ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போது செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பர்சன்ஸ் வந்து ஒரு பாண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒரு பாண்டு கொடுக்குறாரு. அதுக்கு அகென்ஸ்டாக ஒய்கிட்டேருந்து இந்த கேஷும் வாங்காமல் இன்னொரு பாண்டு, 2 பேரும் பாண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற பாண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்கன்னா 2 பார்ட்டிக்குமே வந்து அந்த ஒரிஜினல் செக்யூரிட்டியில் என்ன இன்கம், என்ன இன்ட்ரெஸ்ட் பேயபிளாக, என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிளாக இருந்துச்சோ அதை விட அவங்களோட லயபிலிட்டி எக்ஸஸாக போகாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கீழே பார்க்கலாம். ஓகே, இந்த பிபிங்கிற பர்சன் டிஸ்கோ பாண்ட்ஸை 1st January 2025 வாங்குறாங்க 20 lakhs. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. ஓகே, எப்போ பேயபிள்னா 31st December. இந்த பிபி வந்து ஹரிங்கிற பர்சனுக்கு 27 December ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த பாண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் 2nd January ரீஅக்வயர் பண்ணுறாங்கன்னா, இதோட எஃபெக்ட் பார்த்தோம்னா இந்த ஹரிங்கிற பர்சனுக்கு வந்து
இன்ட்ரெஸ்ட் வந்து பேயபிளாக இருக்கும். ஓகே, பேயபிளாக அவருக்கு தான் ரிசீவ் ஆகும். பட் டியூ டு செக்ஷன் 94 சப்செக்ஷன் 1 இது வந்து டீம்டு மிஸ்டர் பிபியோட டீம்டு இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி டாக்ஸபிள் அண்ட் இன் த ஹேண்ட் ஆஃப் மிஸ்டர் பிபி. ஓகே, சப்போஸ் இந்த கேஸில் இந்த 9% டிபென்ச்சர் கொடுத்துட்டு இந்த பிபி வந்து 12% டிபென்ச்சரை அக்வைர் பண்ணுறாரு, இந்த ஹரி கிட்டேருந்து 12% டிபென்ச்சரை அக்வைர் பண்ணுறாருன்னா அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி இந்த ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு 20 lakh into 9%, 1,80,000, அதை விட அதிகமாக போகாது அப்படிங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் செக்ஷன் 94 சப்செக்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் 94 சப்செக்ஷன் 7 பார்க்கலாம். இதில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரிப்பிங் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவுமே வந்து சிமிலர் டு த பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன் தான். பட் இதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னங்கிறது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் ஒரு செக்யூரிட்டி ஆர் யூனிட், ஓகே, செக்யூரிட்டி ஆர் யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எப்போனா ரெக்கார்ட் டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 monthsக்கு முன்னாடி செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ண அப்புறம் 3 months கழித்து வாட் டு சி ஓகே 3 monthsக்கு முன்னாடி இந்த இது பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. எப்போ 1 lakh கொடுத்து 1 lakh ப்ரைஸில் செக்யூரிட்டி ஆர் யூனிட்டை 3 monthsக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ரெக்கார்ட் டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் செக்யூரிட்டியை 3 months டைம்குள்ளாகவோ இல்லை இந்த யூனிட்ஸை 9 monthsக்குள்ளாகவோ வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆஃப்டர் த இன்ட்ரெஸ்ட் சம்டைம்ஸ் செக்யூரிட்டியோட வேல்யூ யூனிட்டோட வேல்யூ வந்து டவுன் ஆயிரும், ரொம்ப டவுன் ஆயிரும். ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை விடவே டவுன் ஆயிரும். ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் சம்டைம்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் டு பி ரிசீவ்டு. ஓகே, இந்த ரெக்கார்ட் டேட் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து எக்ஸம்ட் இன்கமாக கன்சிடர் ஒரு வகையில் எப்படி ஒன்று எக்ஸம்ட் இன்கம் ஆயிடுது. எக்ஸம்ட் இன்கமாக ரிசீவ் பண்ணுறாங்க. எக்ஸம்ட் இன்கம் ஆயிடுதுன்னா லேட்டர் இது வந்து சேல் பண்ணும்போது இது 95,000 ப்ரைஸ் இருக்குது சேல் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இது 95,000 சேல் பண்ணாங்கன்னா 95,000 minus 1 lakh 5,000 வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இந்த கேஸில் இந்த 5,000 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. வாட் டு சி இது வந்து லாஸாக கேரி ஃபார்வர்டோ செட் ஆஃப் பண்ணவோ எந்த ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை வந்து இக்னோர் பண்ணிடணுங்கிறாங்க. ஏன்னா இந்த இன்கம் விட இந்த லாஸ் கம்மியாக தான் இருக்குது, இது எக்ஸம்ட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் இக்னோர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த செக்ஷன் 94 சப்செக்ஷன் 7 சொல்லுது. ஓகே, பட் இது வந்து செக்யூரிட்டி 85,000க்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸில் லாஸ் 15,000 வந்துடும். ஸோ அது இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணதை விடவே இன்னும் லாஸ் எக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ இதில் 7,000 லாஸ் வந்து அப்படின்னா 7,000 லாஸ் வந்து ஆல்ரெடி இன்கம் கிளைம் பண்ணதோட அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். ரிமைனிங் லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் செக்ஷன். சிம்பிளி இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா 3 months இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு 3 monthsக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி நான் வாங்கிட்டு செக்யூரிட்டி ஆர் யூனிட்ஸ் வாங்கிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் ரிசீவ் பண்ண அப்புறம் நான் அதை சேல் பண்ணுறேன். இந்த செக்யூரிட்டியை 3 monthsக்குள்ளேயோ அந்த யூனிட்ஸை 9 monthsக்குள்ளேயோ சேல் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எக்ஸம்ட் ஆயிடுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்குள்ளாக வர்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான லாஸ் நடக்கிற வரைக்கும் அந்த லாஸ் இக்னோர் பண்ணிடுவோம். இன்கேஸ் அதுக்கும் மேலே லாஸ் போச்சுன்னா அந்த எக்ஸஸ் லாஸ் வந்து லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். செட் ஆஃப் பண்ணுறதுக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் it will have all the benefits for that. Okay, அதுதான் வந்து புக்கில் சொல்லியிருக்காங்க. If any person buys securities or units within 3 months before prior to record date, அப்புறம் 3 monthsக்குள்ளே செக்யூரிட்டிஸையும் யூனிட்ஸை 9 monthsக்குள்ளேயும் சேல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்ட் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஷால் பி ignored to the extent
இன்கம் இட் கிளைம் டு எக்ஸம்ட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண வரைக்கும் இட் வில் பி எக்ஸம்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த 94 சப்செக்ஷன் 7லையும் 94 சப்செக்ஷன் 8லையும் இது வந்து கேபிட்டல் லாஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா போனஸ் ஸ்ட்ரிப்பிங் ட்ரான்சாக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரிப்பிங் ட்ரான்சாக்ஷனும் கேபிட்டல் லாஸாக தான் இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை, இது பிஸ்னஸ் லாஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த செக்ஷன் வந்து பிஸ்னஸ் இந்த இந்த ஷேர் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் பர்சன் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் செக்ஷன், தட்ஸ் ஆல் வித் திஸ் சாப்டர். ஓகே, ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஓகே, இதோட கேபிட்டல் கெயின்ஸ் ஐஎஃப்ஓஎஸ் எல்லாம் இட் கம்ஸ் டு அன் எண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பிஜிபிபி பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் த வீடியோஸ். ஓகே, இன் கேஸ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். Thank you for watching this video. Have a good day.